வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 21ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்திங்கன்னா பைவட் பாயிண்ட் ஜோனில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 23,481 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,616 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,725 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,237 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,128 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 22,993 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்மளுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரொம்ப யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நேற்று பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினதுனால அதோட ரெஃப்ளெக்ஷன் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குமா அப்படிங்கிறதும் நம்ம கவனிச்சுக்கிடணும். மேலும் அதானி மேலே போடப்பட்ட வழக்கு காரணமாகவும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் நிறையா மாற்றங்கள் இன்னைக்கு நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு ட்ரேடிங்கை இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ஜோன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. நிஃப்டி பார்த்திங்கன்னா முதல் பாதியில் நமக்கு நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஒரு அரை மணி நேரம் மட்டுமே நமக்கு நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே தான் நேற்று மூவ் ஆகிட்டு இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவல் அமௌண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. மேலும் நேற்று வந்த 2 நியூஸ் காரணமாக இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நெகட்டிவில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேதி நவம்பர் பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் இந்த லெவல்ஸ் நமக்கு இன்னைக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்திங்கன்னா பைவட் பாயிண்ட் ஜோனில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 50,804 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,160 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,669 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,039 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,430 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,074 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்குமான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல், அதாவது ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ் நம்ம 2 ஜோன் செட் பண்ணி வச்சுருக்கோம். 49,950 650 வரைக்கும். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோ லெவல் 787 வரைக்கும் போச்சு. நமக்கு இந்த ஜோனை டச் பண்ணவே இல்லை. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த இந்த ஜோன் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 50,652. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 652 அப்படிங்கிற பொழுது இந்த ஜோன் தான் நமக்கு டச் பண்ணியிருக்கு. இந்த ஜோனை இன்னும் பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. இங்கே நமக்கு இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகவே இல்லை. இந்த ஜோன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளோட இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடிங் மற்றும் லாங் டேர்ம் ட்ரேடிங்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். மேலும் நேற்றுக்கு வெளியான இந்த 2 முக்கியமான செய்திகளின் காரணமாக இன்னைக்கு நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் மூமெண்ட் இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது
4 hour சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியில் இங்கே பையரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது விக்கே இல்லாமல் நமக்கு பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஆனால் இந்த நியூஸ் காரணமாக இன்னைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் பாசிட்டிவில் ஆரம்பித்து நெகட்டிவில் முடியறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.